சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து எல்லாமே வளர்ச்சி அடைகிறோம், தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க, நமக்கு யாரும் தெரியாது. அப்துல் கலாம் சார் யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்கள பற்றி நம்ம படிக்கிறோம். கல்பனா சாவ்லா அவங்க மேடம் யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்கள பற்றி படிக்கிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்க வந்து இஸ்ரோவில் போயிட்டு, சரிங்களா, இஸ்ரோவில் போயிட்டு சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். போன மாதம் நமக்கு ஜூலை 18ஆம் தேதி விக்ரம் 1ன்னு ஒரு ராக்கெட் ஏவுனாங்க, தெரியுங்களா? அவங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணி கொடுத்தது நம்ம கூட என் கூட படித்த ஒரு தோழி. அவங்க ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான், என் கூட படித்தவங்க தான். இன்றைக்கி ஒரு இஸ்ரோவில் அவங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்னா எதனால் கொடுத்துருக்காங்க? அவங்களோட கல்வியோட முன்னேற்றத்தில் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் நாங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். தரமான கல்வி கிடைச்சாத ஒரே காரணத்தினால தான் அவங்க இங்கேருந்து இஸ்ரோவில் போய் அவங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை செஞ்சு கொடுக்க அவங்களால முடிஞ்சது. சரிங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் போய் நம்ம இஸ்ரோக்காக வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒரு பெருமையாக நினச்சிக்கிறோம். ஏன் கூட படித்த ஒரு பொண்ணு போய் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்மளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம், நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு தயவுசெஞ்சு யாருமே நினைக்காதீங்க. இப்போ வர தொழில்நுட்பத்தில் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. எல்லா அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கணினி மூலமாகவும் நம்ம தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்க்குறோம். நம்ம ஃபோனில் எல்லாத்தையுமே பார்க்குறோம். சரிங்களா? படித்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணுன்றத அடுத்தவங்களை பார்த்து பார்க்காம நான் படித்து நான் முன்னேறுவேன் அப்படின்றத நீங்கள் செய்யணும். ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்களாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு களிமண் பொம்மை மாதிரி தான். எப்படி வேணாலும் இப்போதைக்கு நாங்கள் உங்களை செஞ்சிடலாம், ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஒரு வடிவமாக செஞ்சு கொடுக்கவே முடியாது. ஆமாம் தானே? அதனால் டீச்சர் சொல்கிறதுக்கும் சரி, நம்ம பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு அறிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம். சரிங்களா? எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு டீச்சருக்கு மிக்க நன்றி.